எனக்கு சத்து இல்ல, அவனுக்கும் சத்து இல்ல, அவனுக்கும் சத்து இல்ல, உனக்கும் சத்து இல்ல. நம்மெல்லாம் வேஸ்ட்டு, சத்துக்கு என்ன செய்வது? நம்மெல்லாம் வேஸ்ட்டு, சத்துக்கு என்ன செய்வது? அப்படின்னு யோசனை செஞ்சுட்டுக்கிறியா நீ? அப்படின்னு யோசனை செஞ்சுட்டுக்கிறியா? அவன் சொல்வான், அவன் சொல்வான், அவன் சொல்வா, அவ சொல்வா, அவ சொல்வா, அவ சொல்வா, அவ சொல்வா, அவ சொல்வா. எல்லாரும் சொல்லுவாங்க, நான்வெஜ்ஜு சாப்பிட்டா நல்ல சத்துன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்டா நல்ல சத்துன்னு சொல்லுவாங்க. ஓஞ்சு போகுது நடந்தா ஓஞ்சு போகுது, ஓரமா உட்காந்து உட்காந்து நடந்து போகிறேன், வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன், ஓஞ்சு போகுது ஓஞ்சு ஓஞ்சு போகுது, ஓரமா உட்காந்துட்டு இருக்கிறேன் நான். அவன் அவன் எல்லாருமே என்ன செய்கிறது? ஆஸ்பத்திரி போகலான்னு போய் பார்த்தா விட்டமின் டேப்லெட்டு எழுதி கொடுக்குறாங்க. சாப்பிடு 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 சாப்பிடு. டாக்டரு சொல்கிறாங்களா நான்வெஜ்ஜு சாப்பிடுன்னு? காய்கறி எடுத்துக்கோ, பல வகை எடுத்துக்கோ, சாப்பாடு கம்மியாக சாப்பாடு, காய்கறி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதையே பின்பற்றுறதுல கிடையாது. காய்கறி இருந்தா தூக்கி ஓரமாக வைக்கிறோம், கருவேப்பிலை இருந்தா தூக்கி ஓரமாக வைக்கிறோம். சாப்பாடு நிறையா சாப்பிட்டு காய் ஊற்றணும் சாப்பிட்டா எப்படி சத்து வரும்? யாருக்குமே சத்து இல்லாமல், யாருக்குமே செம்பு இல்லாமல் இருந்துட்டு இருப்போம் இந்த காலத்தில். அந்த காலத்தில் களி சாப்பிட்டாங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்டாங்க, கிடைத்த உணவு இயற்கையை வாங்கி சாப்பிட்டாங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்க, பார்த்த பக்கமெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்டாங்க, பப்பாளி வாங்கி சாப்பிட்டாங்க, தோட்டத்தில் பறித்து சாப்பிட்டாங்க, இளநீ சாப்பிட்டாங்க, அதனால் தெம்பா இருக்காங்க. இப்போவெல்லாம் இப்படி யாருமே இல்லை. சும்மா ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கோ, டாக்டர் சொல்கிறதையுமே நீங்கள் கேட்குறது இல்லை, மற்றவங்க சொல்கிறதையுமே நீங்கள் கேட்குறது இல்லை. சும்மா முடிஞ்சால் ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கோ. 5 நாளாக தொடர்ந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவார், எப்படி சத்து வருதுன்னு பார்த்துக்கோ. 5 நாளாக தொடர்ந்து சாப்பாடு சாப்பிடு, எப்படி சத்து இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 5 நாள் ஆப்பிள் கொய்யாக்காய் எடுத்து சாப்பிடு, எப்படி சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ. 5 நாள் காய்கறி சாப்பிடு, 5 நாள் அவிச்ச காய்கறி சாப்பிடு, 5 நாள் பருப்பு வேக வச்ச பருப்பை சாப்பிடு. இல்லைன்னா ஒன்று சொல்கிறேன் கேளு, 2 நேரம் சாப்பாடு சாப்பிடு, 1 நேரம் காய்கறி சாப்பிடு. 10 நாள் 5 நாள் முயற்சி செய், உனக்கு உடம்பு தெம்பா இருக்கு.